அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா புகழும் இறைவனுக்கே. நீங்கள் கடையில் சத்து மாவு வாங்குறவங்களா? இனிமேல் வாங்கவே மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு சத்து மாவு ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்க அதுக்கு அடிமையாகவே ஆகிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 கப்பு வால்நட் எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் மொறுன்னு. இதை சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக வறுத்து எடுக்கணும். 1 கப்பு பாதாம், இதையும் சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு முந்திரி, ஏன்னா முந்திரியை வெறும் வாயிலே சாப்பிடுவாங்க, அதனால தான் 1/2 கப்பு சேர்த்துருக்கேன். வால்நட் தான் இறங்கவே இறங்காது, அதுக்காக அதை 2 கப்பு சேர்த்துருக்கேன். இந்த 3 நட்ஸையும் ஒன்றா ஆற வச்சு தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 3 கப்பு மக்கான் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். ஏன்னா நீங்கள் வறுத்தா தான் இது அரைப்படும், இல்லைன்னா அரைப்படாது. இந்த மாதிரி கையால் வச்சு நசுக்குனிங்கன்னா உடனே இது உடையணும் பொரி மாதிரி, அப்போ தான் அது அரைப்படும். இதை தனியாக தான் அரைக்கணும், எல்லாத்தோடையும் சேர்த்து அரைக்காதீங்க, அரைப்படாது. இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்ததாக வேர்க்கடலை தோல் எடுத்துகிட்டு நான் மறுபடியும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன். 1/2 கப்பு வெள்ளை எள்ளு சேர்த்து இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இதை கறிய விட்டுறாதீங்க, அப்புறம் கசப்புத்தன்மை வந்துடும். லைட்டாக பொரிஞ்சோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் கலருக்காக வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணியிருக்கேன். இது வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஹெல்த் ட்ரிங்க். அதனால தான் நான் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி என் பொண்ணுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். இதையும் தனியாக ஆற வச்சுருங்க. இப்போ 1/2 கப்பு பம்ப்கின் விதை எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக வெள்ளரி விதை அல்லது சூரியகாந்தி விதை எது வேணாலும் எடுத்துக்கலாம், அதுவுமே ஹெல்தி தான். இதையும் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பம்ப்கின் விதை, எள்ளு, வேர்க்கடலை இதை 3ஐயும் தனியாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தனித்தனியாக நான் ஆற வச்சுருக்கேன். முதல்ல நட்ஸு 3ஐயும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்ததாக மக்கான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா தான் நல்லா ஃபைனாக அரையும், இல்லைன்னா அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம அந்த எள்ளு, வேர்க்கடலையை சேர்த்து இதையும் ஃபைனாக அரைச்சி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். எல்லாத்தையுமே பல்ஸ் மோடு கொடுங்க. ஓவராக அரைச்சிங்க அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு சத்து மாவு. இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்து இந்த மாவையும் சேர்த்து பாலில் சூடாக கலந்து கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பரான சத்து மாவு வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.